Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT நியமன தேர்வு மற்றும் டெட் பேப்பர் 2ஓட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருந்து 6th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு டேர்ம் சப்ளிமெண்ட்ரி டாப்பிக்கு அவுலி. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஸ்டோரி அண்டு ஹூ செட் டு ஹூம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமரோட வீடியோஸ் எல்லாமுமே அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒய் நாட்? இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராமர் வீடியோஸோட லிங்க் எல்லாமுமே இருக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்தந்த டாபிக்ஸு, லெசன் வைஸு, கிராமர் டாபிக் வைஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் த ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். அவுலி ஃபஸ்ட் டேர்மோட ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா விஜயா கோஷ் இந்த சப்ளிமெண்ட்ரியோட ஆத்தரு, அவங்கள பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் புக்கில் விஜயா கோஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் 1-2 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். விஜயா கோஷ் இஸ் ஏ டீச்சர். அவங்க ஒரு இந்தியன் ரைட்டர் அண்டு அனிமல் லவ்வர். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கதையிலையுமே பிரதிபலிக்கும், அனிமல் லவ்வர் அப்படின்ற ஒரு விஷயம். She was one of the editors of Target, the children's magazine. Target அப்படின்ற ஒரு children magazineோட எடிட்டரும் கூட. Now the editor of the Limca Book of Records. Limca Book of Recordோட தொகுப்பாசிரியராக இப்போ அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் தொகுக்கப்படக்கூடிய ஒரு சாதனை புத்தகம், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இதோட பப்ளிஷர் பார்த்திங்கன்னா கோகோகோலா லிமிடெட். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸு ரிகார்டிங் ஆத்தர். மூவ் ஆன் டு த சப்ளிமெண்ட்ரி. அவுலியோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா அவுலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆந்தை, அண்டு பாயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, அண்ட் மாம் அவளோட அம்மா. அடுத்து பார்த்திங்கன்னா ஷெஃபாலி தீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரு. அடுத்து பாயல்ஸ் ஃப்ரெண்டு. இவ்வளோ தான் இந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸு. அண்ட் ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் முக்கியமாக கதையோடு கூட என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கேரக்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய பெயர்கள், அதே மாதிரி ஏஜ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அந்த வயது சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்பாவா அம்மாவா, ரிலேஷன்ஷிப் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏதாவது இந்த நம்பர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு, சேலரி கொடுக்கறது, டெபிட்டு கிரெடிட்டு, கடன் வாங்குறது கொடுக்கறது, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் கதைகளில் வரும் இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு ஸ்டோரியில் முக்கியமானதாக கருதப்படுது. ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பொண்ணோட ஏஜோ, அவங்க அம்மாவோட ஏஜோ, அப்பாவை பற்றிய டீட்டெயில்ஸோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ, ஒரு கேரக்டரை பற்றி இன்ட்ரோ கொடுக்கறது, அண்ட் அந்த கேரக்டர் எதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லக்கூடியது போல தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா இந்த ஸ்டோரியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி நம்ம கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும், தப்பு இல்லாமல் அப்படின்ற மோட்டிவில் தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டோரி பார்க்கலாம். இது அப்படியே ஷார்ட்டாக ஒரு ஜிஸ்ட்டு போல் சொல்லிடுறேன். பாயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு, அவளும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பறவைகளோட பழகிறது, இந்த விலங்குகளோடு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டில் இந்த மாதிரி கைவிடப்பட்ட விலங்குகள், பறவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு நாயாக இருக்கலாம், இல்லை ஒரு பூனையாக இருக்கலாம், அதே மாதிரி சின்ன பறவைகளாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க அடைக்கலம் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. தோ நாட் எ லார்ஜ் ஹவுஸ், பெரிய வீடு கிடையாது, ஆனால் அவங்களோட மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. யாரோட மனசு? பாயலோட மதரோட மனசு. ஒன் டே ஷெஃபாலி தீதி ஹேட் brought a curtain. இந்த இடத்துல தீதி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி வேர்டு. ஹிந்தியில் தீதி அக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வராங்க. அந்த இன்சைடில் கர்டனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நமக்கு இன்சைட் த கர்டன் தேர் வாஸ் எ ஸ்மால் அவுலெட். அவுலெட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஆந்தை என்னும் பறவை இனம் இல்லைங்களா, அதை அவங்க எடுத்துகிட்டு தராங்க. யார்கிட்ட? பாயல் அப்படின்ற அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த அவங்களோட அம்மாக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னா, பாயல்ஸ் மாம் பிக்ட் அப் இட் கேர்ஃபுல்லி அண்ட் பிளேஸ்ட் ஹர் இன்சைட் த கேஜ். தே நேம்ட் இட் அவுலி. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு கேஜில், அந்த கூண்டில் அந்த அவுலியை வச்சுட்டு அதுக்கு பேரும் வைக்கிறாங்க.
அவங்க என்னென்னு பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுலி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. தே ஹேட் டு ஃபிகர் அவுட் எ வே டு ஃபீட் த அவுலெட். இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எப்படி வந்து அதை காப்பாற்றணும், அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணணுன்றது இருக்குது இல்லைங்களா. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆந்தை இல்லையா. ஆஸ் owl eats rats, snakes and frogs, Poyle's mom has hesitant to bring meat inside the house. இந்த மாதிரி பறவை இனங்கள்லாம் அதோட சாப்பிடக்கூடிய முறை பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும் இல்லையா. சின்ன சின்ன இந்த ஸ்னேக்ஸு, ஃப்ராக்ஸு, ரேட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்றதா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. அது எப்படி அதெல்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ப்ராபப்ளி ஒரு வெஜிடேரியனாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது கொடுக்கறதுக்கு. ஆனாலும் ஃபைனலி மாம் ஆர்டர்ட் த மீட் அண்ட் புட் த மீட் பிஃபோர் அவுலி. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அது அந்த பர்டிகுலர் பறவை எது சாப்பிடுதோ அதை கொடுத்தா தானே அதோட லைஃப்பை வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து அந்த மாதிரி மீட்டையே வந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்கும்போது அது எப்படி வந்து அதுக்கு கொடுக்கறது இல்லையா. புதுசாக வந்து வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் அந்த ஃபார்மாலிட்டிஸ். ஒரு ஈவினிங்காக இருந்தால் அவங்கள எப்படி உபசரிக்கணும், இல்லை ஒரு ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி உபசரிக்கணும்லாம் நமக்கு நல்லா தெரியும். பட் இது ஒரு பறவை முன்ன பின்ன வந்து நம்ம அதோட பழகினதில்லை. அது எப்படி சாப்பிடும், எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது சர்வைவ் பண்ண வைக்கணும் போது அது ஒரு பெரிய டாஸ்க்கு தானே. அதனால் அவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் தெரியல. இன்ஃபேக்ட் அது ஸ்டோரியில் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. பாருங்கள், ஆஸ் அவுலி வாஸ் ஏ பேபி இட் டோன்ட் நோ டு இட் இல்லையா. எந்த குழந்தைக்கும் எப்படி சாப்பிட்ணுன்றது தெரியாது இல்லையா. உடனே அந்த அம்மா வந்து டிசைட் பண்ணுறாங்க டு ஸ்குவிஷ் அப்படின்றது. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்குவிஷ், ஸ்குவாஷ், ஸ்மாஷ் எல்லாமே ஒரே மீனிங் தான். நல்லா வந்து குழைக்கிறது. த மீட் அன்டில் இட் வாஸ் சாஃப்ட் அண்ட் ஷோவ்டுன்னா ஃபோர்ஸ்டு. அதை நல்லா வந்து கையினாலேயே நல்லா மசிச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. த ஃபுட் இன்டு அவுலிஸ் மவுத். இன் எ செகண்ட் அவுலி ஃபெல் டவுன் ஆன் த ஃப்ளோர் அந்த கேஜ். அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, இவங்க அதை நல்லா அந்த மீட் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அந்த கொத்துக்கறின்னு சொல்லக்கூடியது அதை நல்லா வந்து கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுது, உடனே வந்து அடுத்த செகண்டு அந்த அவுலி வந்து கீழே விழுந்துடுது. ஃப்ளோர் ஆஃப் த கேஜ் அந்த இடத்துல விழுந்துடுது. தே தாட் தே ஹேட் கில்ட் அவுலி அண்ட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் பரிங் அவுலி. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வாயில் வச்சதுமே அதுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நடக்கக்கூடாத விஷயம் நடந்து அது இறந்துடுச்சு போல். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி வந்து பரி பண்ணணும், எரிக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பயம் வருது. பேசிகிட்டு இருக்காங்க யார், பாயலும் அவங்களோட மதரும். சடன்லி அவுலி ஓப்பன் ஒன் ஐ அண்ட் காட் ஆன் டு ஹர் ஃபீட். உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது, அந்த ஆந்தை அந்த சின்ன கண்களை விழித்து பார்க்குது. இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. தட்ஸ் வென் பாயல் அண்ட் ஹர் மாம் லேர்ன்ட் தட் இட் வாஸ் அவுலிஸ் வே ஆஃப் டிஃபெண்டிங் டேஞ்சர். உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது வந்து அது வந்து ஒரு டேஞ்சரில் கொண்டு போய் முடியும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அண்ட் அது உயிரோடு இருக்கிறது நினச்சி அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு எதுவுமே ஆகலை, சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து பாயல்ஸ் மாம் ஸ்டார்டட் ரீடிங் எ லாட் அபவுட் புக்ஸ், அவுல் அண்ட் தேர் ஹேபிட்ஸ். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படும் போது நமக்கு உதவக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து புக்ஸு தான் இல்லைங்களா. அதில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். உடனே இவங்க பாயலோட மதரும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆந்தைகளை பற்றி புக்கெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறாங்க. எப்படி அதை வந்து பழக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, அதோட ஹேபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பாயல் டுக் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவுலி. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த ஆந்தையை பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அவள் பார்த்துக்கிறான். ஒன்ஸ் அவுலி லேர்ன்ட் டு ஈட் ஆன் இட்ஸ் ஓன், பாயல் லவ்ட் இட் அண்ட் ஷி ஆஃபர்ட் த மீட் ஆன் ஹர் ஹேண்ட் அண்ட் அவுலி டுக் த பீஸ். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவுலி வந்து அதோட மீட்டை அதுவே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கக்கூடிய ரூமில் எடுத்துகிட்டு போய் அதை வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மீட்டு வந்து போடுவாங்க. ஈவினிங் இந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீட் அங்கங்கே செதறி இருக்கும். அதாவது அதை எப்படியாவது தானே வந்து தன்னோட ஃபுட்டை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அவுலியை பழக்குவாங்க. அதே மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழகி இருக்கும். அப்போ வந்து அதை எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே அந்த மீட் வந்து செதறி இருக்கும். குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது எப்படி இறைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களே சாப்பிட பழகணும்னு சொல்லி நம்ம கூட என்ன பண்ணுவோம், பிளேட்ஸில் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பழக்குவாங்க. அதுவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவுலியே வந்து சாப்பிட பழகிக்குது. அதுக்கப்புறம் owls were night birds, so they slept all day and were active during the night இல்லைங்களா. பகலெல்லாம் வந்து தூங்கிடும், நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மை இல்லையா. ஸோ பாயல் டிசைடட் டு லெட் அவுலி ஃப்ளை வென் ஷி வாஸ் பிகர்.
அவள் முடிவு பண்ணுறா பெருசானதுக்கப்புறமா இதை பறக்க விடணும் அப்படின்னு சொல்லி. டு ட்ரெயின் ஹர் டு ஃப்ளை தே ஹேட் டு கீப் அவுலி இன் க்ளோஸ்டு ரூம். ஸோ தே க்ளோஸ் த லைப்ரரி வித் 2 doors. பெருசானதுக்கப்புறமா பழக்க விடலாம் இப்போ அப்படின்னு சொல்லி லைப்ரரியில் வந்து பெரிய கதவுகள் இருக்கக்கூடிய ரூமில் வந்து வைக்கிறாங்க. 1 door led the rest of the house and another into the garden. அதில் கார்டனையும் அந்த ரூமையும் இணைக்கிறது போல். ஸோ அந்த ரூம்லேயே பார்த்திங்கன்னா அந்த அவுலி இருக்குது. அதில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்ரி, டால்ஸு, வுட்டன் கிளே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரூமில் இருக்குது. அவுலியும் அந்த ரூமில் தான் இருக்குது. அடுத்து வந்து ஒன்ஸ் அவுலி வாஸ் மூவ்டு டு த லைப்ரரி இட் வாஸ் டிசைடட் பை மாம் அண்ட் பாயல் நாட் டு லீவ் த டோர்ஸ் ஓப்பன். கதவுகளை வந்து மூடியே வைக்கணும், திறக்கக்கூடாது, திறந்தால் அது பறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. Every night Payal left the cage door open and put a piece of meat on the cage. Owlie would fly out of the cage and find her food. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் அங்கே மின்ஸ் மீட் வைக்கிறாங்க. அது எடுத்து பழகுது, சாப்பிடவும் ஆரம்பிக்குது. அதே தான் ரிப்பீட் ஆகுது. எவ்ரி மார்னிங் Payal used to close the cage door and find minced meats all over the room. ஒரு மார்னிங்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குது, அது செதறி இருக்குது. இந்த பாயிண்ட்ஸே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஷி தாட் Owlie was flying around in night and returning back to the cage in the morning to sleep. ஸோ நைட்டு பூரா அது பறந்து தன்னுடைய இரையை தேடி சாப்பிட ஆரம்பிக்குது. காலையில் ஆஸ் யூஷுவல் அந்த கேஜுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆஃப்டர் சம் டேஸ் Payal left the cage door open as Owlie was sleeping during the day. But one day when Payal returned, the cage was empty and the garden door was left open. Payal panicked and called for her mom. Mom asked Payal to be calm. இது மாதிரியே நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் அவள் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது அந்த அவுலி அந்த இடத்துல இல்லை. உடனே அவள் பேனிக் ஆகிறா, ஷாக் ஆகிறா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனாக இருக்கும். அவள் ரொம்ப பேனிக் ஆகி பதட்டத்தோடு வந்து அம்மா அது காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவாள். இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சென்டென்ஸாக இருக்கும். உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா and search for Owlie. They couldn't find Owlie. Finally, they decided that Owlie has gone and left the doors open. உடனே அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ என்ன ஆச்சு, கதவும் பின்னாடி திறந்துருக்குது, அதனால் இந்த அவுலி என்ன ஆச்சு, வெளியில் பறந்து போயிடுச்சு அப்படின்ற முடிவுக்கு பாயலும் அவங்களோட மதரும் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Payal was very upset and was looking sadly at the cage. Mom advised Payal to read a book to cheer herself up. ரொம்ப அவள் வந்து கவலைப்படுறா. ஏன்னா இவ்வளோ நாள் கூடவே இருந்த ஒரு பறவை இல்லையா, அதோட ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருந்துட்டு திடீர்னு ஒன் ஃபைன் டே அது இல்லைன்னு சொல்லும்போது அவளால் அதை தாங்கிக்க முடியல. சின்ன குழந்தை வேறு இல்லைங்களா. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாத, நீ இப்போ என்ன பண்ணு, புக்ஸை வந்து படி அப்படின்னு சொல்கிறாங்க. Payal started looking after the book to read. சரி, அவளும் என்ன பண்ணுறான், மனசை தேத்தி உடனே போய் அந்த புக் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு புக்கை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு போகும்போது suddenly she noticed a unusual object. Curio is nothing but an unusual object on the shelf. Payal was happy to find out that it was Owlie. Payal scolded the owl and put her back in her cage. உடனே என்ன பண்ணுறா, அந்த புக் ஷெல்ஃப் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் அந்த அவுலி இருக்குது. அவளுக்கு வந்து அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் வருது. அது வெளியில் பறந்து போயிடுச்சின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அது எங்கேயுமே போல் அங்கேயே தான் இருக்குது. அதை பார்த்து தான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறா, செல்லமாக திட்டிட்டு அதை என்ன பண்ணுறா, எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேஜில் வந்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ட் புட் ஹர் பேக் இன் ஹர் கேஜ் அப்படின்னு இருக்கு. ஹர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவுலியை தான் வந்து மெயின் பண்ணுது. பொதுவாக பேர்ட்ஸு இந்த மாதிரி ரிவர், மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது ஃபெமினைனில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே தான் இந்த இடத்துலையும். அண்டு புட் ஹர் பேக் இன் ஹர் கேஜ். ஸோ ஹர் கேஜு, ஹர் பேக் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுலியை தான் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ நமக்கு தெரியணும் இதெல்லாம் வந்து ஃபெமினைனில் மென்ஷன் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 கேரக்டர் தான் ப்ரெடாமினன்ட் கேரக்டர்ஸு. பாயலும் அவளோட அம்மாவும் அவுலியை சுற்றியே தான் இருக்குது. அவங்களோட நாள் அது எப்படி வந்து சர்வைவலுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது அவங்கள விட்டு போச்சா, அது அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான் அந்த ஸ்டோரியே. ஒரு ஹியூமனிட்டி தான் இதோட சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் த லைனே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கதை படித்ததுனால என்ன தெரியுது, இதோட அவுட்லெட் என்ன, இதோட சென்ட்ரல் தீம் என்ன, இதெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஹியூமனிட்டி தான் இல்லையா. அதனால தான் அவன் என்ன பண்ணுறா, அந்த பறவையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பராமரிக்கிறா, அதுக்கு சாப்பிட கொடுக்கறது, அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஹியூமனிட்டி, மனிதநேயம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே,
இதோட ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் பார்க்குறோம். புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு 3 கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுல் இஸ் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸு. அதை யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயல் வந்து அவங்களோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஹவுல் இஸ் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஷி ஓப்பன்ட் ஒன் ஐ அண்ட் தென் த அதர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவுலி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மின்ஸ் மீட்டை வந்து கையில் நல்லா மசித்து அவங்க கொடுக்கும்போது அவுளி கீழே விழுந்துடும் இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து இறந்துருச்சுன்னு நினச்சிப்பாங்கல்ல. அப்போது ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவுலி. தேர்ட் கொஸ்டின் டோன்ட் பேனிக்கு. ஆன்சர் வந்து மாம் டு பாயல். பதட்டப்படாத, இதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி மாம் தான் வந்து பாயல் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ரேசஸை நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 9 ஃப்ரேசஸ் கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாம் வந்து பாயல் கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு ஒரு முறை பார்த்துருங்க. ஃபஸ்ட் ஒன், வெல் நவ் அவுலி ஹேஸ் கான் மாம் டு பாயல். இங்கேருந்து பறந்து தான் போயிருக்கோம் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுவாங்க அவங்க அம்மா, அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து வேர் வுட் ஷி ஹவ் கான் பாயல், எங்கே வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பாயல் கிட்ட கேட்குற மாதிரி. அடுத்து ஷி வாஸ் ரைட் தேர் ஸ்லீப்பிங் இன் அவர் கேஜ் எ லிட்டில் வைல் அகோ. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதோட கூண்டில் தான் அது வந்து தூங்கிட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி காணாமல் போயிருக்கோம், நீ போய் நல்லா தேடிப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த இடம் தான் அது. அகெயின் த கேரக்டர் இஸ் மாம் டு பாயல். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன் பாருங்கள், மாம் வாட் ஷல் வி காலர். இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கோங்க, பாயல் டு மாம் அப்படின்னு வரணும். பாயல் டு மாம் அப்படின்னு வரணும், மாம் டு பாயல் கிடையாது. அடுத்தது வாட் அபவுட் அவுலி, மாம் டு பாயல். என்ன ஆச்சு அவுலிக்குன்னு கேட்பாங்க. அடுத்த சென்டென்ஸ் ஹோ வாட் ஹவ் ஐ டன், அதுவும் பார்த்தீங்கன்னா மாம் டு பாயல். அடுத்து ஷீ மஸ்ட் பி சம்வேர் அரவுண்ட், எங்கேயாவது இருக்கும், நீ போய் தேடிப்பாரு. எல்லா மீனிங்குமே வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தான் குறிக்குது. ஆனால் அவங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸ். அடுத்து why don't you find yourself a good book to read, ஏன் இதை பற்றியே நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது பறந்து தான் போயிருக்கும் போல இருக்குது, நீ ஏன் போய் புக்ஸ் ஏதாவது படிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மதர் வந்து இன்சஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடம். அடுத்து மாம் ஷீ இஸ் பேக், இது வந்து பார்த்திங்கன்னா பாயல் டு மாம், அவளி வந்து திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இடம். நெக்ஸ்ட் ஒன் டியர்ஸ் ரோல்டு டவுன் பாயல்ஸ் சீக், இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் சொல்லுவாங்க. ஆத்தர் யார்? அஃப்கோர்ஸ் விஜயா கோஷ் இல்லைங்களா, அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அந்த அவுளியை வந்து பார்க்கும்போது அவளோட எக்ஸ்ப்ரெஷன், அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி டியர்ஸ் ரோல் டவுன் பாயல்ஸ் சீக்ஸ், அவளுடைய ஆனந்த கண்ணீரை வழிந்து அவளுடைய அந்த கன்னத்தை வந்து தொட்டது அப்படின்ற மாதிரி. அடுத்து டோன்ட் யூ எவர் கிவ் மீ எ ஃப்ரைட் லைக் தட் அகெயின் பாயல் டு த அவுலி, இந்த மாதிரி அடுத்த முறை என்னை வந்து நீ பண்ணக்கூடாது, என்னை நீ ஏமாற்றிட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு அவள் திட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லைங்களா, அவள் ஸ்கோல்டு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதை வந்து இந்த சென்டென்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாயல் டு த அவுலி. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் முதல்லையே சொன்ன மாதிரி எந்தெந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேசஸ்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ரொம்ப மைல்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அடுத்தடுத்த சப்ளிமெண்ட்ரிக்கு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதும் சின்னதுலேருந்து கொஞ்சம் பெரிய கதைகளுக்கெல்லாம் மூவ் பண்ணி போகும்போது ஈஸியாக இருக்கும், ரிவிஷனுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கேரக்டர்ஸை பற்றி கண்டிப்பாக கேள்விகள் வரும், அதில் ஈஸியாக நம்ம வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் கிராமர் பார்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா கூட இதிலெல்லாம் நம்ம வந்து மார்க்ஸை வந்து விடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் ஒரு சப்ளிமெண்ட்ரியுமே தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.